எந்த நேரத்திலும் எந்த காரியத்தை செய்கின்ற பொழுதும் என் குழந்தைகளே, கவனத்தை மட்டும் தவறவிடாதீர்கள். யார் ஒருவர் கவனத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்களாக வருகிறார்கள். நானும் நிறைய யோசிச்சு பார்த்தேன். இந்த வெற்றி பெற்றவர்களுக்கும் வெற்றி பெற முயற்சி செய்கின்றவர்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு பார்த்தா ஒரு விஷயமும் கிடையாது, கவனம் மட்டும்தான். யாரிடம் கவனமாக இருக்க வேண்டும் தெரியுமா? நம் கவனத்தை யார் ஒருவர் நம் வாழ்க்கையின் இலக்கை அடைய விடாமல் யார் ஒருவர் அதை மாற்றுகிறார்களோ அவர்களிடத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை நமக்கு வெற்றிகளை தரவே தராது, வாய்ப்புகளை மட்டும் தான் தரும். வாய்ப்புகளை யார் பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்களுக்குத்தான் வெற்றியை வாழ்க்கை தருமே தவிர வெற்றி என்கின்ற ஒன்றை வாழ்க்கை தட்டில் வைத்து தருவதே கிடையாது. இது எப்ப நமக்கு புரியும்? பல நேரங்களில் நம்முடைய கவனத்தை நாம் சரியாக வைத்துக் கொண்டிருக்க முடியாதபடிக்கான வாழ்க்கை முறையை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். மற்றவர்கள் அதை தருவதே இல்லை. We are the choosers. இதோ உன்மீது உனக்கான விருப்பத்தை நீ அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த வழியை மட்டும் நான் சும்மா அப்படி ஒரு தட்டிட்டு அந்த முட்டை இருக்குல்ல, இந்த முட்டை இருக்குல்ல, உள்ள இருக்கிற கோழி குஞ்சு இருக்குல்ல, அது உள்ளேந்து தட்டுச்சுன்னா ஜனனம், வெளியிலேருந்து யாராவது தட்டுனாங்கன்னா மரணம். நான் உனக்கு என்ன தெரியுமா சொல்லி தருகிறேன்? நீ தட்டிக்கொண்டு வெளியில் வா, நீ உள்ளிருந்து புறப்படு. It is your life, your world. The only person under the sky will help you is you. நீதான் உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். உன் விழிப்புணர்வு தான் உன்னை காப்பாற்றும்.